الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد அளவற்றல்லாரும் நிகழ் அன்புரியுமாகிய அல்லாஹின் திருநாமத்தில் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உறுதியாகட்டும். சாந்தியும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவர் மீது நிலவற்றுமாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நம் ரமதானுடைய மாதத்தை அடைந்த வண்ணமாக நம்மால் முடிந்த அளவுக்கு இபாதத்களில் நாம் நம்முடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த மார்க்க விஷயத்தை அறிவதற்காக நாம இணையதளத்தில் கூடியிருக்கின்றோம். ஆக இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமலுக்கும் அல்லாஹு தஆலா இரு உலகிலும் அல்லாஹு தஆலா சிறந்த கூலியை கொடுத்து நமக்கு அருள் செய்வானாக. இன்னைக்கு கூறிய அல்லாஹின் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய சூரா அல்லமனி அல் உஷ்ருல் அஹீர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலிருந்து குர்ஆனுடைய கடைசி 3 ஜுஸ்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை, அதிலிருந்து பார்க்கக்கூடிய சூரா 70வது சூரா சூரத்துல் மஆரிஜ். சூரத்துல் மஆரிஜ் மக்கி சூராவாக இருக்கின்றது. மக்காவில் இறக்கப்பட்டது அல்லது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்டது. வசனங்கள் இதில் 44 வசனங்கள் உள்ளன. மஆரிஜ் என்பது மிஅராஜிலிருந்து நாம அறிந்து கொள்ளலாம். மிஅராஜ் என்பது நாம் அறிந்தோம், விண்வெளி பயணத்திற்கு சொல்லப்படும். அப்போ அந்த மஆரிஜ் என்பது உயர் வழிகளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். இப்போ சூரத்துல் மஆரிஜ் நமக்கு என்ன கற்றுத்தருகின்றது? முதல் விஷயம், இந்த சூரத்துல் மஆரிஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளுடைய எண்ணிக்கையை பற்றி, அந்த ஒரு நாளை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். 50,000 சன, 50,000 வருடங்கள் அந்த கியாமா நாளுடைய நிலைமை இருக்கும். அல்லாஹு தஆலா இங்கு கியாமா நாளுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டுவிட்டு நாம் கணக்கிடக்கூடிய 50,000 வருடம் அந்த கியாமா நாள் ஒரு நாள் இருக்கும் என்று கூறிவிட்டு முடித்து விடவில்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள், நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள் என்று, ஃபஸ்பிர் ஸபரன் ஜமீலா, நீங்கள் பொறுமை, அழகான பொறுமையுடன் இருங்கள், மார்க்கத்தில் நீங்கள் மார்க்க கடமைகளை பூர்த்தி செய்த வண்ணமாக, அதில் பூர்த்தி செய்யும் பொழுது வரக்கூடிய சிரமங்களில் நீங்கள் பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இங்கு ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றான். ஆக அந்த மகத்தான நாளுக்காக 50,000 வருடம் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள், அதற்காக நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அங்கு நமக்கு பயன் தரக்கூடிய மற்றும் பலன் தரக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய அனைத்துமே நம்முடைய அமல்களின் அடிப்படையில் தான் இருக்கும். ஆக நாம் நல்ல அமல்களை செய்து அந்த நாளை சந்திப்பதற்காக நம்மை நாம் முற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது உபதேசம், இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த மறுமை நாளுடைய நிலையை பற்றி மற்றும் அங்கு ஏற்படக்கூடிய அவதிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், அநியாயம் செய்யக்கூடியவன், அல்லாஹை புறக்கணித்தவன், அல்லாஹை நிராகரித்தவன், குற்றவாளி அந்த மறுமை நாளில் இருக்கக்கூடிய வேதனையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதற்காக, தன்னை விடுதலையாக்கிக் கொள்வதற்காக அவனிடம் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவன் பகரமாக கொடுப்பதற்கு தயாராக இருப்பான். அதற்கு ஃபிதியாவாக கொடுப்பதற்காக அவன் தயாராக இருப்பான். எதுவரை என்றால் அவனுடைய உற்ற நேசர்களாக இருக்கக்கூடிய, உற்ற உறவாக இருக்கக்கூடிய அவன் பெற்றெடுத்த அந்த அவனுடைய குழந்தைகளையும் அவன் அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய தயாராக ஆவான். அவனுடைய
அதற்கு பகரமாக கொடுப்பதற்காக அவன் தயாராகிவிடுவான். ஆக அந்த நாள் மகத்தான ஒரு நாளாக இருக்கின்றது. அந்த நாளில் அநியாயம் செய்யக்கூடியவனே அறிந்து கொள்வான், இந்த நாளில் எனக்கு விடுதலை என்பதே கிடையாது. அந்த விடுதலைக்காக எது வேணாலும் அவன் செலவு செய்வான், எது வேணும் அவன் அதற்கு பரிகாரமாக கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். என்றால் நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் நாம் எவ்வளவு அஞ்சிக் கொள்ள வேண்டும் அந்த நாளை. ஆக அந்த நாளில் நமக்கு இலகுவான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மிக நெருக்கத்தில் அழைத்து, நீ இந்த காரியத்தை செய்தாயா என்று அல்லாஹு தஆலா அவன் நம்மிடமிருந்து ஒப்புதல் வாங்கிவிட்டு அல்லாஹு தஆலா நம்மை மன்னிக்கக்கூடிய நிலைமையில் நாம் ஆக வேண்டும். அதற்கு நம்முடைய நல்ல அமல்கள் நமக்கு உறுதுணையாகவும் நமக்கு ஒரு பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். மூன்றாவது உபதேசம் நமக்கு கற்றுக் கொடுப்பது சூரத்துல் மஆரிஜுடைய 20வது ஆயத்து, வைதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, எப்பொழுது தீங்கு ஏற்படுகின்றதோ, தீங்கு அவனுக்கு தொட்டு விடுகின்றதோ அவன் அஞ்சி விடுகின்றான், பயந்து விடுகின்றான், நடுங்கி விடுகின்றான். அப்போ நாம் எந்த பிரச்சனை இருக்கட்டும், எந்த மசாயிபுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படட்டும், அது நமக்கு தீண்டினால் என்றால் நாம் அஞ்சுவதோ பயப்படுவதோ நாம் தேவையில்லை. மாறாக அல்லாஹ்வின் பக்கமே நாம சார்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய நிலைமை எப்படி என்றால், அவனுக்கு தீங்கு என்று ஏற்படும் பொழுது அவன் பயந்து விடுவான், நடுங்கி விடுவான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வைதா மஸ்ஸஹு கைரு மனூஆ. அதே போல அவனுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் பொழுது, அவன் கிடைத்த விஷயத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து அவன் தடுத்துக் கொள்வான் தன்னை. அவன் செலவு செய்ய மாட்டான், அல்லாஹுடைய பாதையிலும் சரி மக்களுக்கு அவன் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டான், எப்பொழுது அவனுக்கு நலன் கிடைக்கின்றதோ. இந்த இரண்டு நிலையிலும் நாம ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் உணர வேண்டும். ஒன்று, மசாயிபுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அஞ்ச தேவையில்லை. அல்லாஹு தஆலா விடம் நாம அதற்குரிய முறையீட்டை வைத்து அல்லாஹ்விடம் நாம அதற்குரிய உதவியை நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹு தஆலா நமக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். நம்மால் முடிந்த உதவிகள் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதில் நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. அதை நமக்கு மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமை ஆக்கக்கூடாது. மாறாக அது செலவு செய்ய வேண்டும், மக்களுக்கும் செலவு செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தின் மீது செலவு செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான்காவது உபதேசம் இந்த சூறாவில் நமக்கு பெறக்கூடியது, நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய, நம்முடைய மனோயிச்சை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் நம்முடைய பண்புகளை சீர்படுத்தக்கூடிய ஒரு காரணம் என்பது மகத்தான ஒன்று. அது தொழுகையை பேணுதலாக தொழுவதுதான். தொழுகையை பேணுதலாக அதனுடைய அர்க்கான்களையும் அதனுடைய நிபந்தனைகள் மற்றும் அதனுடைய வாஜிபாதுகளும் மற்றும் அதை உள்ளச்சத்தால் தொழக்கூடிய நிலைமையை நாம் ஆக்கினோம் என்றால் அது நம்மை தவறான கெட்ட பண்புகளை விட்டு நம்மை விளக்கும். அதை நாம் மற்ற சூராவிலும் நாம் அறிந்திருப்போம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயம் மற்றும் அருவருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விளக்குகின்றது. அப்போ நாம் தொழுகையை பேணுதலாக நாம் தொழுவோம் என்றால் அதனுடைய கடமைகளை பூர்த்தி செய்த வண்ணமாக, அதனுடைய வாஜிபுகளை நாம் பூர்த்தி செய்த வண்ணமாக உள்ளச்சத்துடன் நாம் தொழுவோம் என்றால் கண்டிப்பாக நல்ல பண்புகள் நாம் பெறுவோம், கெட்ட பண்புகளில் இருந்து நாம விடுபெறுவோம். இல்லல் முஸல்லீன், ஏனென்றால் 22 மற்றும் 23வது ஆயத்தில் முன்னால் சொல்லப்பட்ட தவறான கெட்ட பண்புகளை பற்றி சொல்லிவிட்டு இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர இந்த காரியத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அவர்கள் கத்துவார்கள், கதறுவார்கள். அவருக்கு நலன் எது கிடைத்ததென்றால் கஞ்சத்தனம் செய்வார்கள். இதெல்லாம் பொதுவான மக்கள். முஸல்லீன்களை தவிர, தொழுகையாளிகளை தவிர எப்படிப்பட்ட தொழுகையாளி என்றால் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாயிமூன், எப்பொழுதுமே நிலையாக அவர்கள் தொழுகையை அவர் நிலைநாட்டுவார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அதற்கு பிறகு
ஐந்தாவது உபதேசம் 24 மற்றும் 25வது ஆயத்தில் நமக்கு கற்றுக் கொடுப்பது வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். பிறகு அந்த நல்லோர்களுடைய தன்மைகளில் ஒன்று என்னவென்றால், ஒன்று தொழுகையை நிலைநாட்டுவார்கள், இரண்டாவது அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த செல்வத்திலிருந்து கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்கள் கொடுத்து உதவுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு கூறுகின்றார். அப்போ எனக்கு இந்த ஆயத்திலிருந்து படிப்பினை என்ன? எப்பொழுதெல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், காசை கொடுத்திருக்கின்றான் என்றால், எனக்கு முன்னால் இருந்து கேட்கக்கூடியவர்கள் கடப்பார்கள் என்றால், என்னிடம் யாராவது கேட்டார்கள் என்றால், அந்த கேட்கக்கூடியவருக்கு நான் கொடுக்கின்றேனா என்ற நம்முடைய தன்மையை நம்முடைய நப்சை நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போல மக்கள் யார் கேட்கவில்லையோ, வெட்கத்தினால கேட்பதில்லை, அவர்களையும் நாம் பார்த்தோம் என்றால் அவர்களுக்கும் நாம கொடுப்பதற்காக முன்வர வேண்டும். இது நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆக என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் கொடுத்த எனக்கு கொடுத்த செல்வத்தில், எனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த பணத்தில் அது எனக்கு மட்டும் உரிமை கிடையாது, மாறாக அதில் கேட்கக்கூடியவர்களுக்கும் உரிமை உண்டு, கேட்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் உரிமை உண்டு என்று நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த 28வது ஆயத்தில் 27 மற்றும் 28வது ஆயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அவர்கள் நல்லோர்களுடைய தன்மை எப்படி என்றால், அவர்களுடைய இரட்சகனுடைய தண்டனையிலிருந்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், நல்ல அமல்களை செய்த பிறகும் தண்டனையிலிருந்து அவர்கள் அஞ்சுவார்கள். இதுதான் உண்மையான முஃமின்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் எவ்வளவு அமல்களை செய்தாலும் நாம் முறையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். எவ்வளவு நாம நன்றி செலுத்த நாம் விரும்பினாலும் முழுமையாக நம்மால் செய்ய முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை கொண்டு அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் முஃமின்கள். அப்போ எப்படி இருக்கிறோம்? அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை பற்றி நாம் அஞ்சிக் கொண்டு இருக்க வேண்டும். எவ்வளவு நல்ல அமல்களை நாம் செய்தாலும் சரியே, நம்முடைய ஊரிலும் நம்முடைய நாட்டில் என்னை தவிர வேறு யாரும் நல்ல அமல்களை செய்வதில்லை என்று நாம் இருந்தாலும் அங்கேயும் நாம் அல்லாஹுடைய தண்டனையை பற்றி நாம் அஞ்சிக் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவிடம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமல்களில் எத்துணை அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நமக்கு தெரியாது. இதுதான் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய ஒரு பண்பாக இருந்தது. அவர்கள் அமல்களையும் செய்வார்கள், பிறகு அமல்கள் செய்த பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ இல்லையோ என்ற அச்சமும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போல ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றி நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும் என்றால், அதே ஆயத்தில் சொல்லப்படுகின்றது, இன்ன அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன். அவருடைய இரட்சகன் ரப்புடைய தண்டனையிலிருந்து யாரும் பாதுகாக்கப்பட மாட்டார். அப்போ பாதுகாப்பு என்பது அல்லாஹ் யாருக்கு கொடுக்கின்றானோ அது அவருக்கு தான் பாதுகாப்பு. 7வது உபதேசம் 31வது ஆயத்தில் ஃபமன் இப்தகா வராஅ ذلك فاولئك هم العادون. அல்லாஹ் தஆலா மர்மஸ்தலங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இச்சைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கு கட்டளையிடுகின்றான். ஆம், மனைவியர்களை தவிர நீங்கள் வேறு எந்த நிலையிலும் எந்த தரப்பிலும் நீங்கள் தன்னுடைய இச்சையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். ஃபமன் இப்தகா வராஅ ذلك, இதை தவிர அல்லாஹு தஆலா அனுமதித்த வழியை தவிர எவர் ஒருவர் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொள்கின்றாரோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள், அவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள். அப்போ அல்லாஹ் வகுத்த ஒரு வரம்பை நாம் மீறக்கூடாது என்று நமக்கு இந்த சூரா இந்த ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. என்னுடைய மர்மஸ்தலத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ் எனக்கு என்ன அனுமதி கொடுத்தானோ, எங்கு அனுமதி கொடுத்தானோ அங்கு மட்டும் நான் அதை பயன்படுத்த வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா வகுத்த வரம்பை விட்டு நான் மீறக்கூடாது என்று நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். 8வது கடைசியாக இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய பலன் அன்ன ஃபீஹா திஸ்உ சிஃபாத்தின் லின்னாஜிஹீன ஃபித் துன்யா மின் ஸய்யில் அக்லாக். இந்த சூறாவில் நாம் ஒரு முறை சிந்தித்து படிப்போம் என்றால் 9 பண்புகள், சிறந்த பண்புகளை பற்றி சொல்லப்பட்டது. 9 சிறந்த பண்புகளை பற்றி
இங்கு சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் நாம கெட்ட பண்புகளிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் இங்கு 9 நல்ல தன்மைகளும் சிறந்த பண்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நாம அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். மற்றும் இதனால் நமக்கு அல்லாஹுடைய அதாபு மற்றும் அவனுடைய தண்டனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆக இந்த தன்மைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியவரும் சரி இந்த தன்மைகள் சொல்லப்பட்ட 9 தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா, எத்துணை தன்மை என்னுடைய வாழ்க்கையில் இது இருக்கின்றது என்று நாம் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தன்மையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவராக நாம் ஆக முடியும். அந்த மறுமை நாளில், அந்த தீர்ப்பு நாளில், மிக கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு இலகுவான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. அடுத்ததாக சூரத்துல் நூஹ் பிரபலமான சூரா, நாம் அனைவரும் படித்துக் கொண்டிருப்போம். அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்க பணிகளை பற்றி சொல்லப்பட்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, நீங்க சிந்திப்பதும் உண்மைதான். இந்த சூறாவில் முழுக்க ஒரு தாவா செய்யக்கூடியவர், மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவர். மார்க்கத்தை எடுத்துரைப்பது என்பது குறிப்பாக ஆலிமுக்கோ அல்லது மற்றவருக்கு கிடையாது, தாயிக்கோ. ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய கல்வியின் அடிப்படையில், கல்வியின் அளவில். அப்போ இங்கு சில வழிமுறைகளை நமக்கு இங்கு கற்றுத்தருகின்றது இந்த சூரா. மார்க்க விஷயத்தை எப்படி நாம் எடுத்துரைக்க முடியும், எந்தெந்த நிலையில் நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று. அப்போ இந்த சூரத்துன் நூஹ் 71வது சூறாவாக இருக்கின்றது. இந்த சூறாவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் 28 வசனங்கள் இருக்கின்றன. இங்கு முதல் விஷயம் 3வது ஆயத், அனிஅ்புதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் மற்றும் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற இந்த ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்பது, மக்களுக்கு நாம் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொழுது நம்முடைய குறிக்கோள் அனைத்துமே அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காக தான் நாம முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய பெயரையும் புகழையும் பெறுவதற்காகவோ, அல்லது இன்னாருடைய சென்டர் என புகழை பெறுவதற்காகவோ, அல்லது இன்னாருடைய பெயரை, ஆலிமுடைய பெயரை என உயர்த்துவதற்காகவோ கிடையாது. மாறாக நம்முடைய தாவா பணியின் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிற்கு அனைவர்களையும் அழைக்க வேண்டும். இதுதான் நாம் இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய உறவினர்களுக்கு நாம உபதேசம் செய்யும் பொழுது, நல்ல விஷயங்களை எத்து வைக்கும் பொழுது, நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது, தவறுகளை நாம் சீர்படுத்தும் பொழுது, என்னை அவர்கள் புகழ வேண்டும், நான் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், என்னை அவர்கள் புகழ வேண்டும், என்னிடமே அவர்கள் கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நாம ஒரு பொழுதும் வைக்கக்கூடாது. அல்லாஹ் உடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தஆலா என்னுடைய நாவால் சில வார்த்தைகளை மக்களுக்கு உதவியாக ஒரு பயன் தரக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துகின்றான் என்றால் நாம் அதற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு மாறாக பெருமை கொள்வதோ மமதில் இருப்பதோ என்பது இது தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக தாவா பணி செய்யக்கூடியவர்கள், அது மக்களுக்கு செய்தாலும் சரி, உறவினர்களுக்கு செய்தாலும் சரி, மனைவி குழந்தைகளுக்கு செய்தாலும் சரி, அனைத்து விஷயத்திலும் நாம் முதல் கட்டம் வைப்பது என்பது அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டு அனைவரும் செய்ய வேண்டும். அந்த நோக்கத்திற்கு தான் நாம மக்களை அழைக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மக்களுக்கு சில நேரத்தில் தாவா பணி மற்றும் மார்க்க விஷயத்தை எடுத்துரைக்கும் பொழுது, நம்முடைய உறவினர்கள், மக்கள் என்று வரும் பொழுது அனைவரும், நம்முடைய வீட்டிலிருந்து நம்முடைய அண்டை வீட்டினர்கள், உறவுகள், உற்றார்கள் அனைவர்களும் வருவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த உலகத்தில் சில பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவை வணங்கும் பொழுது நமக்கு மறுமை என்பது இருந்து கொண்டே இருக்கும், மறுமையுடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கூட நாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் நாம எடுத்துரைக்க வேண்டும், சொல்ல வேண்டும்.
எடுத்துக்காட்டாக சூரத்து நூஹுடைய 4வது ஆயத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅக்கிருக்கும் இலா அஜலின் முஸம்மா. நீங்க அல்லாஹ்வை வணங்கினீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அனைத்தும் மன்னித்து விடுவான். பிற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவான் என்று அவர்களுக்கு நாம எடுத்துரைக்க வேண்டும். கண்டிப்பாக மனிதன் சீக்கிரமாக பெறக்கூடிய ரிசல்ட்டை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். உடனடியாக அதனுடைய ரிசல்ட்டையும் அதனுடைய பலனையும் பார்க்க விரும்புகின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எடுத்துரைப்பது என்பது தவறு இல்லை. இந்த உலகத்தில் பெறக்கூடிய நன்மையும் அவர்களுக்கு நாம தவா பணியில் நாம சொல்ல வேண்டும். 3வது பெறக்கூடிய படிப்பினை சூரத்து நூஹுடைய 5லிருந்து 9 ஆயத்து வரை பார்க்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் எல்லா சோர்ஸையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தாவா செய்வதற்காக, மக்களுக்கு நேர்வழியை கொண்டு வருவதற்காக, தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு அழைப்பதற்காக எல்லா நிலையிலும் அவர்கள் செய்தார்கள். இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என்னுடைய சமுதாயத்தை நான் இரவு பகலாக நான் அவர்களை அழைத்தேன். பிறகு இன்னி தஅவுதுஹும் ஜிஹாரா, பகிரங்கமாகவும் அவர்களுக்கு அழைத்தேன். பிறகு ரகசியமாக தனித்தனியாக சென்றும் நான் அவர்களுக்கு அழைத்தேன். எல்லா நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த முறையை அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் என்ன செய்யல? கடைசி வரை சுப்ஹானல்லாஹ் நாம் அறிவோம் 950 வருஷம் ஒரு நபி மார்க்க பணியில் ஈடுபடுகின்றார். அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சொற்பமானவர்கள் தான். நாம் விரலை கொண்டு எண்ணிவிடலாம். சொற்பமானவர்கள் தான் ஈமான் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் என்ன செய்யவில்லை? நிராசையாவதோ சோர்வடைவதோ ஆகவில்லை. அவர்களுக்கு அந்த களைப்போ சோர்வோ என்று ஏற்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நாம ஒருவருக்கு எடுத்து வைக்கும் பொழுது உடனடியாக அவர் மாறிவிட வேண்டும் என்ற அதை பற்றி நாம சிந்தித்தோம் என்றால் அது நம்முடைய ஒரு பலவீனமாக தான் இருக்கும். ஆக தொடர்ச்சியாக நம்மால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வேலை அவர்களுக்கு எடுத்துரைப்பது. ஹிதாயத்து கிடைப்பதும் ஹிதாயத்து கிடைக்காமல் இருப்பதும், அவர்கள் தன்னை சீர்படுத்திக் கொள்வதும் சீர்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதும் என்பது இது அல்லாஹ்வுடைய தரப்பில் இருக்கின்றது. அதற்கு நாம எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. நம்முடைய பொறுப்பு நாம ஒப்படைத்து விடுவோம். அதற்குரிய கூலி நமக்கு கிடைத்துவிடும். அவர்கள் சீராக அமைந்தார்கள், அவர்கள் தன்னை சீர்படுத்திக் கொண்டார்கள் என்றால்தான் நமக்கு நன்மை கிடைக்காது என்பது. மாறாக நாம் நம்முடைய பொறுப்பை எடுத்து வைத்து விட்டாலே முடிஞ்சு நமக்கு அதற்குரிய நன்மை கிடைத்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக செய்தார்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைத்தார்கள் என்றால் அதற்குரிய பன்மடங்கு நமக்கு நன்மை கிடைக்கும். ஆக நாம் ஒருவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே அல்லது அவர் என்ன சொன்னாலும் புரியாது என்று நாம இருக்கக்கூடாது. 4வது உபதேசம், நாம் தாவாவுடைய சோர்ஸ் மற்றும் தாவாவுடைய வழிமுறையில் ஒன்று, மக்களுக்கு இந்த உலகத்துடைய சேவைகள் சில விஷயங்களையும் நாம் எடுத்துரைக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்துடைய சேவையும் சில விஷயங்கள் அவன் விரும்புகின்றான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நாம இந்த சூரத்து நூஹுடைய 10 மற்றும் 12வது ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாம் இதை புரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியது. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் உங்களுடைய இரட்சகரிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை பொழிய செய்து அதில் அபிவிருத்தியும் அதில் உங்களுக்கு வாழ்வையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அப்போ மழை என்பது மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவையான விஷயம். அதை நாம அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய பிரச்சனை ஏதாவது இருக்கும் பொழுது அதை தீர்க்கக்கூடியவன் என்று நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கலாம். அதே போல 5வது உபதேசம் நாம் பெறக்கூடியது சூரத்து நூஹுடைய 13வது ஆயத்தில் மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, என்ன ஆகிவிட்டது, அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுப்பதில்லையே என்ற இந்த ஆயத்தில் நாம் அறிந்து கொள்வது, சில நேரத்தில் நாம் யாருக்கு உபதேசம் செய்கின்றோமோ அவர்களுக்கு அவருடைய மனசுல அல்லாஹ்வுடைய
கண்ணியத்தை பற்றி நாம கண்ணியத்தை வருவதை ஏற்படுத்த வேண்டும். சில நேரத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், என்ன அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லையா, படைத்த ரப்பை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லையா, நீங்கள் அல்லாஹு தஆலாவை தவிர மற்றவர்களுக்கு வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அவர்களுடைய மனசில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றியும் அவருடைய கண்ணியத்தை பற்றியும் நமக்கு சில நேரத்தில் அவர்களுக்கு எடுத்துரைக்க நிலைமை இருக்கும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த குறிப்பாக அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதும் அந்த சிந்திக்கக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு உபதேசமாக நம்ம வைப்பதும் என்பது இதுவும் நமக்கு ஒரு வழியாக இருக்கின்றது, தாவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எப்படி என்றால், பிரபஞ்சத்தை பார்த்து சிந்திங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், எப்படி நிலையாக இருக்கின்றான், பிறகு இதில் இருக்கக்கூடிய படைப்பினங்கள் எப்படி தன்னுடைய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றன அவர்களை சிந்திக்க வைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை எடுத்துரைக்கலாம். அதேதான் சூரத்து நூஹுடைய 15 மற்றும் 16வது ஆயத்தில் சொல்லப்பட்டது. அலம் தரவ் கைஃப ஹலகல்லாஹு சப்அ ஸமாவாத்தின் திபாகா, என்ன நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹு தஆலா 7 வானத்தை சுப்ஹானல்லாஹ் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹு தஆலா அடுக்கடுக்காக படைத்தானே, அதை பார்க்கவில்லையா, வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரா, பிறகு அல்லாஹு தஆலா அந்த வானத்தில் அல்லாஹு தஆலா நட்சத்திரனை பிரகாசிக்கக்கூடிய விஷயமாக ஒளியாக வைக்கவில்லையா, வஜஅல ஷம்ஸ சிராஜா, பிறகு சூரியனை அவன் விளக்காக ஆக்கவில்லையா, பிரகாசிக்கக்கூடிய விஷயமாக ஆக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா இங்கு கேட்கின்றான். ஆக சில நேரத்தில் நாம மக்கள் குறிப்பாக மாற்றுமதர் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாம சிந்திக்க வைத்து படைத்த ரப்பு அல்லாஹ் தான் என்று நாம உணர வைக்கலாம். அதே போல 7வது உபதேசம் நாம் பெறக்கூடியது சூரத்து நூஹுடைய 21வது ஆயத்திலிருந்து, வத்தபஉ மல்லம் யஸிதுஹு மாலுஹு வ வலதுஹு இல்லா ஹஸாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து எல்லா நிலையிலும் அவர்களுக்கு மார்க்க விஷயத்தை எடுத்து வைத்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள், எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை, காதில் கேட்கவில்லை. மாறாக அவர்கள் தன்னுடைய செல்வத்திலும் தன்னுடைய குழந்தை வாக்கியத்தை கொண்டு மமதில் இருந்தார்கள். அந்த விஷயம் அவருடைய செல்வமும் அவர்களுடைய பரம்பரை அவர்களை நஷ்டத்துக்குள்ளாக ஆக்கிவிட்டது. வத்தபஉ மல்லம் யஸிதுஹு மாலுஹு வ வலதுஹு இல்லா ஹஸாரா. ஏனென்றால் அல்லாஹுடைய குறிப்பாக சில அல்லாஹுடைய எதிரிகளுக்கு குறிப்பாக தாவா பணி செய்யும் பொழுது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் பார்ப்பதற்கு அவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவர்களுக்கு அந்தஸ்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் அது அனைத்துமே அவர்களுக்கு ஒரு முசீபத்தாக தான் அடையும். அனைத்தும் அவர்களுக்கு ஒரு சிரமம் மற்றும் பாரமாக தான் அமையும். அது ஏனென்றால் அதை கொண்டு படிப்பினை பெறாமல் அதை கொண்டு அவர்கள் பெருமை கொள்வதனால் அவர்களுக்கு அது நஷ்டமாக தான் ஆகும். ஆக ஃபலா யஹ்ஸனு தாஇயா ஹீனைதின், அப்போ மார்க்க பணி மற்றும் உபதேசம் செய்யக்கூடியவர் அவர் சோர்வடைய தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை. என்ன அவர்கள் ஏற்பட்டாலும் எந்த நிலை ஏற்பட்டாலும் நாம் முன்கூட்டிய குறித்து போல ஹிதாயத்து கிடைக்குதோ இல்லையோ, அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ, நம்முடைய வேலை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு அஜர் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், சோர்வடையக்கூடாது, களைப்படையக்கூடாது. 8வது படைப்பினை நாம் பெறக்கூடிய இந்த சூறாவில் மனிதன் செய்யக்கூடிய பாவம் அவனுக்கு இந்த உலகத்தில் சிரமத்திற்குள்ளாக ஆக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் நம்ம குறிப்பாக இந்த ஏற்படக்கூடிய கொரோனாவாக இருக்கட்டும், மற்ற பொதுவான பாதிப்பாக இருக்கட்டும், இது அனைத்துமே நாம் பார்க்கும் பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுடைய விளைவுதான். அது பொதுவாகவும் ஏற்படும் அந்த விளைவு, குறிப்பிட்ட மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த விளைவு ஏற்படும். அதனால்தான் சுப்ஹானல்லாஹ் ஹதீஸில் வருகின்றது, யுஹ்ரமுல் அப்து ரிஸ்கஹு பிகத்ரி மா يعمل سيئا أو بقدر ما ارتكب محرم أو كما قال عليه الصلاة والسلام. மனிதனுடைய ரிஸ்க் குறைந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு அவன் பாவம் செய்கின்றானோ. ஒரு பாவம் செய்கின்றான் என்றால்
ஒரு கதவு அவனுக்கு மூடப்படும். ரிஸ்க் என்பது நாம் முன்கூட்டி அறிந்து அன்புக்குரியவர்களே, உணவு மற்றும் நம்முடைய ஆடைகள் மற்றும் தேவையுள்ள விஷயங்களுக்கு ரிஸ்க் என்பது அனைத்துமே வரும். அது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய செல்வமாக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், எல்லாத்தையும் அதற்கு சொல்லப்படும் ரிஸ்க் என்பது. அப்போ எப்பொழுதெல்லாம் மனிதன் ஒவ்வொரு பாவங்களை செய்வானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரப்பில் திறந்து வைக்கப்பட்ட கதவுகள், ரிஸ்குடைய கதவுகள் ஒன்றொன்றாக மூடப்படும். ஒரு பாவத்தை செய்தான் என்றால் ஒரு கதவு, ரிஸ்குடைய ஒரு கதவு மூடப்படும். அப்போ விளைவு பிரச்சனை என்பது மனிதன் செய்யக்கூடிய பாவத்தில் அவனுக்கு இந்த உலகத்திலும் ஏற்படும், மறுமையிலும் அவனுக்கு அதற்குரிய பதில் சொல்லக்கூடியவனாக இருப்பான். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அது நம்முடைய பாவங்களுக்காக தான். ஆகையால் தான் சலஃபு சாலிஹீன்கள் கூறுவார்கள், சலஃபு சாலிஹீன் அவர் கூறுகிறார்கள், நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வேனோ, தவறு செய்து விடுவேனோ, என்னுடைய கஸ்டடியில் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு மாறு செய்வார்கள். என்னுடைய மனைவி, என்னுடைய கால்நடை என்னுடைய பேச்சை கேட்காது. அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன், இன்று நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன், அல்லாஹு தஆலாவுடைய கடமையை நான் ஏதோ புறக்கணித்து விட்டேன் என்று அவர்கள் உணர்வார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோம், படைப்பாளனுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் மாறு செய்வோமோ படைப்பினங்கள் நமக்கு மாறு செய்யும். சில நேரத்தில் வீட்டில் சண்டை ஏற்படும், குழந்தைகளுக்கு இடையே மற்றும் குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இடையே, கணவன் மனைவிக்கு இடையே, மாமியார் மருமகளுக்கு இடையே, இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் எதற்காக? அதில் ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று நம்முடைய சில பாவங்களால், நாம் செய்த பாவங்களால் நாம் இந்த உலகத்தில் நாம் அதை உணர்கின்றோம். ஆக மறுமையில் இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது யாரும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இல்லை. ஆக அந்த நாளில் யாரும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று இந்த சூரா நூல்ல 25வது ஆயத்தில் சொல்லப்படுகிறது. மிம்மா ஹதீஅத்திஹிம், அவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை என்பது அவர்களுடைய பாவங்களுடைய விளைவுதான். உஹ்ரிகு, அவர்கள் அதில் முழுகிவிட்டார்கள். ஃபஉத்கிலு நாரா, அதனால் அவர்கள் நரகத்தில் தூக்கி விசிறப்பட்டார்கள். ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா, அல்லாஹ்வை தவிர அவர்கள் அந்த இடத்தில் உதவியாளர்கள் யாரையும் அவர்கள் காண மாட்டார்கள். கடைசியாக இந்த சூரா நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை நாம் இந்த கடைசியாக 28வது ஆயத்தில் ரப்பி ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமினன் வலில் முஃமினீன வல் முஃமினாத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் பிறகு முஃமின்கள் அனைவருக்கும் துஆ செய்தார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் துஆ செய்தார்கள். ஆக என்னுடைய இந்த ஆயத்தில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை, எனக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், நான் என்னுடைய துஆவில் என்னுடைய பெற்றோர்களை நான் முற்படுத்த வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு நேரத்தில் துஆ செய்யும் பொழுது எனக்கு முன்னால் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் முற்படுத்துவேன். பிறகு என்னுடைய துஆக்களில் எல்லா முஃமின்களுக்கும், அது எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த பூமியில் எந்த ஓரத்தில் இருந்தாலும் நான் அவர்களுக்காக துஆ செய்வேன் என்ற அந்த பொதுவான விஷயத்தை நம்முடைய துஆவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகமாக துஆ செய்வதும் மற்றும் முஃமின்களுக்கு துஆ செய்வதும் இங்கு சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் எத்தனை முஃமின்கள் இருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் இங்கு துஆ செய்யப்படுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளில் சுப்ஹானல்லாஹ் அதே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆ நாமும் அது பெறுகின்றோம். ஏனென்றால் நாமும் முஃமின்களாக இருக்கும் பொழுது அந்த துஆவுக்கு நாமும் ஒரு உரிமையாளர்கள் ஆகின்றோம். ஆக நாம் நம்முடைய உறவினர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்கு குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் முஃமின்களுக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும். கண்டிப்பாக நாம் துஆ செய்தோம் என்றால் அல்லாஹு தஆலா நமக்காக மற்றவர்களை அல்லாஹு தஆலா துஆ செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். நாம் இன்று ஹயாத்தாக இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு துஆ செய்யவில்லை என்றால் நாம் மரணித்த பிறகு நமக்காக யாரும் துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக எதுவரை நாம் மற்றவர்களுக்கு துஆ செய்வோமோ அல்லாஹு தஆலாவும் நமக்காக வானவர்களை துஆ செய்வதற்காக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஆக அன்புக்குரிய கணித்துக்குரிய
அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 2 பாடங்களில் பெற்ற படிப்பினைகளை நாம் உணர்ந்து நாம் ஒரு முறை இந்த சூறாவை உட்கார்ந்து வீட்டில் பார்த்து இதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கொள்வதற்கும் மற்றும் நல்ல முறையில் அல்லாஹ்வை வணங்கி வருவதற்கும் மற்றும் அவனுடைய அருளை பெறுவதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ரமதானுடைய மாதம் மிக சிறப்பு மிக்க மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தை நாம ஷாப்பிங்ல அதிகமாக நாம செலவு செய்யக்கூடாது. முன்கூட்டியே கூறியிருந்தேன், ஷாப்பிங் என்ற இந்த ரமதானுடைய ஷாப்பிங் என்பது இந்த வருடம் நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஊரடங்கு சில நேரம் ஒத்தி வைக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த நிலைமை அது நமக்கு ஒரு பாதகமாக ஏற்படக்கூடாது. நம்முடைய பள்ளி வாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றது. ஜமாத்துடன் நமக்கு தொழுவதற்காக வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஈதுடைய தொழுகை நமக்கு ஜமாத்துடன் தொழக்கூடிய நிலைமை ஏற்படாத நிலைமையில் நமக்கு எதுக்கு புத்தாடை, நமக்கு எதுக்கு இந்த ஷாப்பிங் என்ற விஷயங்கள்? அல்லாஹுக்கு வணங்கக்கூடிய இந்த ரமதானில் செய்யக்கூடிய சிறப்பான அமல்களில் மஸ்ஜிதிற்கு சென்று ஐவேளை தொழுவதும் தராவி தொழுவதும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு எதுக்கு இந்த விஷயங்கள் என்று நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையின் இந்த ரமதானை நாம சிறப்புமிக்க அல்லாஹுவை வணங்கக்கூடிய முழுமையான நேரத்தை நாம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக நாம் இந்த நேரத்தை கழிக்க வேண்டும். மற்றும் அல்லாஹ்விடம் நமக்கு இதற்குரிய சிறந்த கூலியை என்ன தருவதற்காக அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு நாம் துஆ கேட்போமோ அல்லாஹ்விடம், அல்லாஹ் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். மனிதர்களிடம் கேட்கும் பொழுது மனிதர்கள் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். ரப்புல் ஆலமீனிடம் கேட்காவிட்டால் ரப்புல் ஆலமீன் கோபித்துக் கொள்வான். ஆக அதிகமாக துஆவை கேட்டு இருக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் தஆலா சீர்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவன் அவன்தான். இந்த நிலைமையை ஏற்படுத்தக்கூடியவன் அவனே, இந்த நிலைமையை சீர்படுத்தக்கூடியவன் அவனே. ஆக அவனிடமே நாம் சார்ந்து அவனிடமே அல்லாஹ் இந்த தேவைக்கு முறையிட்டு அவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்குவானாக. آمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.